அண்ணே லைட் ஹவுஸுக்கு எப்பண்ணே போகிறது? லைட் ஹவுஸ் இந்த வழி தானா? ஆ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட காமராஜரோட மணிமண்டபம். இது காந்தி தாத்தாவோட மணிமண்டபம். அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை. கைஸ் நீங்கள் பார்த்துக்கிற பைக்கோட என்ன நேம் பார்த்தீங்கன்னாக்கா நிஞ்சா H2S தாங்க. நம்மளும் கூடி சீக்கிரம் ஒரு சூப்பர் பைக் வாங்கி அதில் மோட்டோ லாக் பண்ணி வீடியோ போடுவோம் கைஸ். கமிங் சூன். யார் பிகாரா? பாபுல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது ஸ்டைலாக இருக்காரு. ஸ்டைலாக இருக்கேண்ணா. ஏன்டா காட்டடிச்சுக்கு இருக்கு ஸ்டைலாக இருக்கு. வணக்கம் நான் தாங்க பாபு. பொங்கல் எதுமா பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி ட்ரிப் தான் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். இப்போ டைம் எத்தனை மணி பார்த்தீங்கன்னா 1:30 ஆச்சுங்க. டேய் ஃபஸ்ட் டைம் என் கூட வேறு எப்படி இருக்கு என்னோட ஃபீல்? கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பயமாக இருக்கா? என்னடா சொல்கிறேன்? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா காளியம்மன் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா போய்க்கிருக்கோம் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா நேரம் மதுரை போய் போகாமல் உசிலம்பட்டியில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா போகிறோம். ஸ்ட்ரைட்டாவா? ஏய் இல்லைடா, நீ தலையில வச்சு பார்த்துக்கிறக்கடா. இப்படி பார்க்கணும்டா. நம்ம எப்படி போகணுன்னா நேராக பார்த்தீங்கன்னா திருமங்கலத்துலேருந்து நம்ம பைபாஸை பிடிச்சி போயிடலாங்க. பேரேரி வழி போகலாம். ஆனால் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும். அதனால தான் உசிலம்பட்டி, திருமங்கலம், விருதுநகர், கோவில்பட்டி, அப்படியே திருநெல்வேலி, அப்படியே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிங்க. இந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா போகிறோம். இப்படி தான் பார்க்கணும். ஓகேவா? போகலாமா கைஸ்? அவ்வளோதான் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டியிலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தேவர் சிலை ஒன்று இருக்குங்க. அந்த இடத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லெஃப்ட் எடுத்து போகணும். ராமநாதபுரம் ஸ்ட்ரைட்டாக போனோம். திருமங்கலம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடுங்க. இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:30 ஆச்சுங்க. ஃபுல்லாக வில்லேஜ் தாங்க. வேறு லெவலுங்க. வீட்டில் பல்சருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க பைக்குக்கு. என்ன கன்னியாகுமரி ரோடு தானே? ஓகே ஓகே. எப்படி இருந்துச்சு? நம்ம பார்த்தீங்கன்னா பைபாஸை பார்த்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நீ நேராக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தாங்க. எங்கேயுமே வண்டி பார்த்தீங்கன்னா நிற்காது. நம்ம ரெஸ்ட் எடுக்கிறவங்க மட்டும் ஒரு இடத்துல நிப்பாடி டீ குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பீட்லேயே பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடலாம். கைஸ் இங்கே பார்த்தீங்களா எனக்கு ஸ்பீட் லிமிட்டட் ஸ்கேனர் இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 28ல் பார்த்தீங்கன்னா போகிறோம். ஆமாண்டா அதே மாதிரியே காமிக்குதுங்க. அப்பா வேறு லெவல் ஸ்கேனருங்க இது. ஓகேண்ணே. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபில் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா காத்தடிக்கிறாரு அண்ணன் பாபு அண்ணன். அது ஸ்டைலாக இருக்காரு. ஸ்டைலாக இருக்குண்ணா. ஏன்டா காட்டடிச்சுக்கு இருக்கு ஸ்டைலாக இருக்கு. எத்தனை பாயிண்ட் இருக்குது? 20 பாயிண்ட் கம்மியாக வச்சுருக்கோம்டா. கம்மியாக இருக்கான். கம்மியாக கைஸ் பார்த்தீங்கன்னா ஏர் அடிக்கிறீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டயர் போயிடும். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கன்னியாகுமரி பறக்க ஆரம்பிச்சோம். எனக்கு தெரிஞ்சு அங்கே மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு லைட்டாக சார் அடிச்சுக்கிறதுக்கு. ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோலேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீரபாண்டி ஐயாவோட மணிமண்டபத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு கயத்தாறுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோங்க. இன்னும் நம்மளோட கன்னியாகுமரிக்கு பார்த்தீங்கன்னா 118 கிலோமீட்டர் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 5000 பட்ஜெட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்லேயே ட்ராவல் பண்ணி 5th கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸ்லாம் பண்ணிக்கிருந்தாங்க. அதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. கைஸ் நம்ம வந்து மலை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆடோட சிலை இருந்துச்சுங்க. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போய்க்கிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சுங்க. நம்ம திடீர்னு பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அது நிஞ்சா H2Sன்னு அந்த பைக் பார்த்தோன்னே நம்மளுக்கு க்ரேஸ் ஆகிடுச்சுங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பைக் எடுக்கணும்னு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோ லாக் பண்ணி உங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வந்துடும்.
பார்த்து நீங்கள் அதை என்ஜாய் பண்ணலாங்க. அது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சுங்க. நம்ம அந்த ரோட்டில் வியூ பண்ணுறதுக்கே சவுண்டுக்கே நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவுமே க்ரேஸ் ஆகிட்டோம். கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா மோட்டோ விளாட்டில் நம்ம சூப்பர் பைக் பண்ணுவோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கரை பார்த்துருந்தோம். ஒரு பைக்கரை பார்த்துருந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடாக வந்துருக்கு. நீங்களே பார்த்துருக்கீங்க. வேறு லெவல் அல்டிமேட்டாக இருந்துச்சுல. நமக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமானம் செல்லும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல லொக்கேஷன் இருக்குங்க. ரூம் போகலாமாடா? ரூம் போட்டுருமா? பட்ஜெட்டில் தான் போடணும். ஏன்னா நாளைக்கே நம்ம கிளம்பிடும். அதனால தான் காய்ஸ் இங்கே பாருங்க, நம்ம திருவள்ள சிலைக்கு வந்துட்டாங்க ஃபைனலாக. அந்த இடத்துக்கு வர திருவள்ள சிலை இது பார்த்தீங்கன்னா காமராஜரோட மணிமண்டபம். அது பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காந்தி தாத்தாவோட மணிமண்டபம். ஃபோட்டோஸ் எடுப்போமா? அண்ணே லைட் ஹவுஸுக்கு எப்பண்ணே போகிறது? லைட் ஹவுஸ் இந்த வழி தானா? வாவ், இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்க வேற லெவலாக இருக்கும்டா. லைட் ஹவுஸ் இந்த வழி தான். பயங்கரமாக இருக்குல்ல? தெரியல. லைட் ஹவுஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சுற்றி பார்க்க போகிறோம். பா வேற லெவல் கையெல்லாம் வலிக்குதுப்பா. கடலில் சுற்றுறோம், குளிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம், ஜாலியாக இருக்கும். என்ன சொல்கிற? இருப்போம்மா. நம்ம பேக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே அங்கே வச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா பொருள் எதுவும் மேலே கொண்டு போகக்கூடாது இருப்பாங்க. அந்த ரீசனால் லிஃப்டெல்லாம் போகலாமா? நடந்து போகலாமா? ஸ்டெப்ஸ் இல்லையா? லைட்டு தரிக்கங்க. நான் அப்படி வைக்கிறேன். ஸ்டெப்ஸு கூட அடி தண்ணி பேசலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கணும். நம்ம லிஃப்ட்டில் தான் போகலாம்னு பிளான் பண்ணுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் வரணும். அதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போய்கிட்டு இருக்கோங்க. பரவாயில்ல, நம்மளை பார்த்து எந்த ஊர்? யார்? பீகாரா? பாபுலாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஏறி வந்திருக்கோங்க. இங்கே பாருங்க வேற லெவலாக இருக்குது. லைட் ஹவுஸ் வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட பேர் இருக்கோம் பாபுலாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பயம் இல்லைங்க. ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி இந்த எண்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கிட்ட வந்தோடனே பார்த்தீங்கன்னா கால் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. தூங்குறப்ப என்ன நம்ம கனவு கண்டேன், பெரிய கிணத்துலேருந்து குதிக்கிற மாதிரி கனவு கண்டுட்டா. அதே மாதிரி இருக்குடா இப்போ பார்க்க. ஐயோ நிஜமே நான் இப்படி ஒரு கனவு கண்டிருக்கேன்டா. எத்தனை அடி தெரியுமா? ஒரு 1000 அடி உயரத்துலேருந்து குதிக்கிற மாதிரி. குதிச்சா எப்படி இருக்கும்? காய்ஸ் இங்கே பாருங்க, இது பார்த்தீங்கன்னா நம்மளோட காமராஜரோட மணிமண்டபம். இது காந்தி தாத்தாவோட மணிமண்டபம். அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் சஸ்திரமலம். கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க போகிறோங்க. லெவல் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. அப்படி க்ளோசிங் டைம் ஓகேண்ணா. க்ளோசிங் டைம் ஆயிடுச்சா? என்னடா இப்போ தான்டா வந்தோம். அவனுங்க பழம் அடிக்குது. ஆனால் விட்டா இழுத்துட்டு போயிருப்பாங்க. இல்லைடா தள்ளிட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி நல்லாதான் இருக்கு. ஆனால் கைஸ் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிருப்பாங்க. விட்டாங்க ஏன்னா தள்ளிட்டு போயிருப்பாங்க. விழுந்தோம்னா அவ்வளோதான் சேர்ந்துக்கான குதிச்சிடுவேன் உனக்கு. ஆனால் பார்த்தோன்னே இதை பார்த்து எனக்கு கைகாலம் நடுங்குது கைஸ். ஏன்னே தெரியல. உயரத்தில் இருக்கும்டா அங்கே எவ்வளோ உயரத்தில் இருக்கும். கைஸ் க்ளோசிங் டைம் ஆயிடுச்சான். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை மணி? அப்போ மணி எத்தனை? 6:30 பார்த்தீங்கன்னா 7 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டைம் இருக்குது. அடுத்து மார்னிங் எப்படி ஓப்பன் பண்ணுறீங்க? 10 மணியா? ஓ, காலையில் பார்த்தீங்கன்னா 10 மணி, சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 7 மணிங்க க்ளோசிங் டைம் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண மாட்டாங்க போல். யாரும் வரீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து செக்கிங் மிஷினு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். அடுத்த லொக்கேஷன் போகலாம் வாங்க. இப்படி பார்க்க சூப்பராக தெரிஞ்சுக்கலாம். இல்லை பொங்கலுக்கு கோலம்லாம் பார்த்தீங்கன்னா டிசைனாக போட்டு வச்சுருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் பூங்கா பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க.
இங்கே எல்லாமே ஆனால் சீப் அண்ட் ப்ரைஸில் எல்லாமே காமிக்கிறாங்கண்ணா. ஆனால் கொஞ்சம் குவாலிட்டிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட திருவள்ளுவர் செல்லை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பாலமே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. தெரியுமா உனக்கு? நீங்கள் சொல்லி தான் இன்னும் நான் சொல்லி தெரியுமா? நம்ம தான் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கும். நம்ம முத்துக்குமார் தம்பியோட பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்த கூட்ட நிகழ்ச்சியில் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போய்க்கிருக்கோம். என்னது அது வந்து நம்ம காமராஜரோடது. இதைத்தா காமராஜர். இது எவ்வளோக்கா? 200 ரூபாய். பாபு அண்ணே ஒரு கண்ணாடி கூலிங் கிளாஸ் அக்கா அதான் 25 வருஷம் ஓப்பனிங் அந்த மாதிரி. என்னடா நல்லா இருக்கா? நம்ம கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கியிருக்கோம். அதனால அதுக்கு ஓகே தானே? ஓகே செம்மையாக இருக்குல்ல நம்மளுக்கு. நாளைக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு கண்டி தான் இதை எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா அக்காவோட கடையில் பார்த்தீங்கன்னா கண்டி வாங்கியிருந்தோம். அக்கா இந்த கடைக்கு வந்தால் இப்படி லொக்கேஷன் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஓகேக்கா. நம்மளோட காந்தி மண்டபம் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அக்காவோட கடை இருக்குது. மண்டபம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். 50 ரூபாய்க்கு தராங்க, 100 ரூபாய்க்கு தராங்க கண்ணாடி, குவாலிட்டியான கண்ணாடி. நம்மளோட பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது. என்னக்கா? ஓகேங்க. இந்த கடையை போய் இருக்குது மாசா இருக்குல்ல. இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் இருக்கிறது. நம்ம டீ குடிக்க போகிறோம், அண்ணன் விட மாட்டாரு. இப்போ போய் அப்படியே டீ குடிக்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. ஆனால் நீ என்ன தெரியுமா, சுத்த முடியாது, டைம் ஆயிரும் பரவாயில்லையா? இப்போ நீ சுற்றிட்டு கடைசியாக சாப்பிட்டுக்கலாம். நான் அவனை எத்தனை மணிக்கு கிளம்ப சொன்னேன்? நான் தான் சொன்னேன்ல சீக்கிரம் வர தம்பி, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் டைமிங்னு. இப்போ பாரு மணிமண்டபம் போகிறாமே லாக் பண்ணிட்டாங்க கைஸ். ஹே டியூட், ஹவ் ஆர் யூ? ஆமாம் காலைல தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க போலாங்க. சரி ஓகே, இதை போட்டு வந்து நான் விளாக் எடுத்தா பார்த்தீங்கன்னா எல்லாருமே குறுகுறுன்னு பார்த்துட்டு போகிறாங்க. நம்மளோட கடையை கொடுப்போம். பார்த்தீங்கன்னா மசாலா ஃபுட்டு சாப்பிடலாம் வந்துருக்காங்க. ஐயன் திருவள்ளுவர் பூங்கா. மசாலா பூரி உனக்கு பாய். உனக்கு என்ன பாய் வேணும் சொல்லு பாய். எனக்கு வந்து இது மசாலா சுண்டல். சாரி வேர்க்கடலை. 50 100 ரூபா தாங்க பாய். என்ன அப்படியே 50 100 ரூபா தான். ஓகே. வேறு லெவல் ஸ்பெஷலாக சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கடலோட வியூவை பார்த்தீங்கன்னா பார்க்க வந்துட்டோங்க. பார்த்தீங்கன்னா நைட் அப்புறம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டோம்டா. இனிமேண்டா எப்படி பார்க்குறியா? வேறு லெவலாக இருக்குல்ல. ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா கடலில் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு கடலில் காலை நிற்காம எப்படி கீழே போய் காலை சொல்லணும். ஓகேவா? என்னோட தம்பிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. பாபுலாஸ் என்னோட சேனல் பேர். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி நான் காடி போட்டுக்கிறேன். அப்புறம் கேட்டேன் நீங்கள் எங்கே போனீங்க? சுற்றி பார்த்தீங்க? எங்கே சுற்றி பார்த்தீங்க? நீங்கள் இந்த ஊரா? கன்னியாகுமரி பாய்ஸ். ஓகே 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 ஓகே. நல்லா இருக்கா மேம்பலம்? அந்த பாலம் நல்லா இருக்கா? கன்னியாகுமரி நல்லா இருக்கா? ஓகே பாய். ஃபைனலாக நம்ம கீழே நீங்கள் வந்துட்டோம். இங்கே ஒரு சரியான ரெடி எங்கே பாரு வந்துக்கு இருக்கு. ஒரு வீடியோ வந்துச்சு. என்னடா கேமரா பிளர் ஆயிடுச்சு? என்னடா ஆச்சு? ஓ தண்ணியில் போட்டதுனால அதை பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு நினைக்கிறேன்டா. நம்மளோட ஷூவோட ரேட்டு எவ்வளோன்னு தம்பி பார்த்தீங்கன்னா கேட்டான். அது 2000 ரூபா. 2000 சொன்ன ஷாக் ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட திருவள்ளுவரோட சிலையோட மோஸ்ட்லி வியூ இதாங்க, பாயிண்ட் இதாங்க. இந்த லொக்கேஷன் தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்து போட்டிருப்பாங்க. நம்ம கடைசியில் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். கட்டுறதுக்கு எவ்வளோ தெரியுமா செலவாச்சு? 37 கோடி. 1 கோடி கொடுத்தா நான் பழிச்சு. 37 கோடி கொடுத்தா. ஆனால் 2 வருஷத்தில் கட்டி முடிச்சான்னு நினைக்கிறேன்டா. 2 வருஷம் நான் வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளுவர் சிலையை பார்த்தீங்கன்னா நம்ம போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலையை வந்து கலரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த பாலம் பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பாங்க. நம்ம நான் பார்த்துருப்பாரு அப்படியே அவ்வளோ கைஸ். நம்ம நைட் வியூ பார்த்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். வேறு லெவலாக இருக்குங்க. பா பயங்கரமாக இருக்குது.
தெரியுது பார்த்தீங்களா கைஸ். ஆனால் கேமரா பார்க்க கொஞ்சம் நார்மலாக தெரியும். நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா வேணாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிட்டோம். அவ்வளோதான், நம்ம அங்கேயும் பார்த்து முடிச்சிட்டோம், இந்த பக்கம் பார்த்து முடிச்சிட்டோம். பயங்கரமாக இருக்குது எல்லோ கூட லைட்டு. பாருங்கள், இதோட லைட்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு கிடைக்கணும். அதோட பிரைட்னஸ் பயங்கரமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட அது எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன்டா. அதெல்லாம் அந்த சாம்பிராணி போட்டு வைக்கிறது. இங்கே பார்த்தியா அவனே மாதிரி ஒரு உருவம் இருக்குது. பார்த்தியா அந்த காலத்து இது மாதிரிலாம் சூப்பராக இருக்குது. அரைக்கட்லேஸ் ஸ்பைடர்மேன் போட்டுக்கிறியா இல்லை ஹல்க்கு போடுறியா? ஹல்க்கை போட்டு விளாக் எடுப்போமா? இல்லை ஸ்பைடர்மேன் போடுறியா? உனக்கு யாரை பிடிக்கும்? ஸ்பைடர்மேன் பிடிக்குமா, ஹல்க்கு பிடிக்குமா, அயன்மேன் பிடிக்குமா? ஹல்க் என்ன பேக்மேன் இருக்காப்ல? பேக்மேன் என்ன ஏமாத்துக்காரு? சூப்பர்மேன் இல்லை பார்த்தா. ஏன் அப்படி? ஏன் ரீசன்? எபிசோட் நீ இப்போ ஹல்க் வாங்கிக்கிறியா கைஸ்? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹல்கோட வீடியோ தான் வரப்போகுது. 46 வீடியோ ஒன்று வந்துடுங்க. எவ்வளோண்ணே இது? 140 பயங்கரமாக இருக்கா? 46 ரோசி மாதிரி இருக்கேண்ணா. இவன் என்ன தெரியுமா கேட்டான்? ரோசி யாருன்னு கேட்டாங்க. ரோசி யார் தெரியாதா உனக்கு? பைக்கர், அவர் பெரிய வேர்ல்டுலேயே அவர் நம்பர் 1 சாம்பியன். தலை எப்படியோ அந்த மாதிரி தான். ஏய் நல்லா தான்டா இருக்கு காய்ஸ். நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்து இருக்காரு. ஆனால் இந்த ஹல்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டெரரான ஹல்க்கு, மோசமானவர். என்னடா அப்படி தானே? நம்ம ஏன் கேப் போட்டு போய்க்கிருக்கோம்னா, நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டின்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா கேப் போட்டு தான் போகணும். ஹல்க் உனக்கு ஒரு டவுஸ் எடுத்துருவோமா? ஹல்க் பண்ணுற அட்வெலித்தை பாருங்களேன். சன்கிளாஸை போட்டுட்டு மாஸ்கை போட்டு வந்துட்டு இருக்காருங்க. இருக்கிற இந்திக்கார பசங்க பூராமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொடூரமாக பார்த்துட்டு இருக்காங்க. சார்ஜ் ஒரு 4 பாயிண்ட்டுக்கு வந்துருச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்தாங்க. ஆமாம், ரூம் எடுத்து பண்ணி தங்க முடியாது. மிச்சம் பார்த்தீங்கன்னா ஆமாம் அடுத்ததில் சந்திப்போம். இங்கே பாருங்கள், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போகிறாங்க பசங்க பூரா. என்ன இந்த ஹல்க் ரொம்ப டெரராக இருக்காரு அப்படின்னு வேலைலாம் இருக்குது. ஆனால் வேறு மாஸ்க்கு பார்த்துருக்கலாம், இதுதான் கிடச்சிச்சு. ஆனால் கொஞ்சம் நம்மளோட ஹல்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக ஸ்மார்ட்டாக இருப்பான்னு நினச்சாக்க ரொம்ப ரகடாக இருக்குது. அப்போ ஹல்க் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ரூம் எப்படி இருக்கு? ஹவ் இஸ் இட்? சூப்பர். அந்த கீ இது வைக்கணும்னு நினைக்கிறேன்டா. அந்த கீ உன்ட்ட கொடுத்துறாங்களா? இது வந்து தான் இதான் லாக் பண்ணிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இப்படி லாக் பண்ணணும், ஓகேவா? அப்போ தான் ஆன் ஆகும். நம்மளோட ரூம் பார்த்தீங்கன்னா மாடியில் இல்லாமல் நம்ம கீழே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். ஆனால் 1000 ரூபி கொஞ்சம் ஒர்த்து லெஸ் தான், இருந்தாலும் ஓகே, வேறு வழி இல்லை. நமக்கு சாப்பிட்ணுங்க, முதல்ல போயிட்டு பசி எடுக்குது. சாப்பிட்டு வந்துடுமா? பேக் ஹெல்மெட் எல்லாமே இங்கே வச்சுட்டு போகிறோம். ஃபேன்லாம் ஓட மாட்டேங்குதா? என்னடா சொல்கிற? நல்லா அந்த ஏசிலாம் இருக்குடா. ஆமாம், ஓகேவா? நம்ம சாப்பிட்டு வந்துடுவோமா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் நம்மளோட ரூமுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பால்கனி வேறு இருக்காங்க, வேறு லெவலாக இருக்குது போல். நம்மளோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எப்பயும் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிட்டோம். நம்மளோட கேப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் எல்லாமே சார்ஜ் போட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் இப்போ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்து எடிட் பண்ணிக்கலாங்க. நல்லா இருந்திருக்கும். ஓகேவா? சரி, ஓகேங்க. மிச்சம் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இப்போ ஃபுல்லாக உட்காந்து எடிட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ போட்டுவிட்றது தான் நம்மளோட வேலை. அப்படி காலையில் வரணும் வேறு எடுத்துருக்குங்க. இப்போயே மணி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆச்சு. நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா இந்த சட்டை எடுத்துருக்கான் போல பொங்கலுக்கு. ப்ளூ கலர் சட்டை, ஒரு வேஷ்டி, ஒரு பனியன் எடுத்துருக்கேன். நான் வந்து ரெட் கலர் பார்த்தீங்கன்னா சட்டை எடுத்துருக்கேன். அது மாட்டி பார்த்து எடிட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகேங்க. மிச்சம் பண்ணி எடிட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:20 ஆச்சுங்க. இந்த அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா டம்மு டம்மு டம்முன்னு சவுண்டு தகிட்டே இருக்கு. ஆமாம், யாரு? நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா தூங்கி இருக்கானா. நீ பேசுகிற அப்படியே கேட்குது, தூங்கி இருக்கானா. அருந்ததி ரூம் மாதிரியே இருக்குது பார்க்க எங்களுக்கு. ஏண்டா ஃபீல் ஆகுது. ஆமாம். ஆனால் இதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரூம் கேட்டிருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா 1500 சொன்னாங்க. ஆமாம், ஓட்டு மீன் மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ள ஒரு 800 500 அந்த ஒருத்து அது பேசிக்கலாம் நம்ம. ஆனால் இப்போ வந்து பொங்கல் சீசன்னால கொஞ்சம் ரேட்டு பார்த்தீங்கன்னா கூட சொல்கிறாங்கடா. ஓகேங்க, குட் நைட். நம்ம காலைல வீடியோ நான் இதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன்.
4 மணிக்கு ஆமாம் எந்திரிக்கணும், கடலில் போய் குளிக்கிறோம், கன்னியாகுமரி ஆமாம் கன்னியாகுமரியிலே சுற்றி பார்க்குறோம், வேஷ்டி சட்டையை போட்டு மாஸ்க் காமிக்கிறோம். ஆமாம் ஓகேங்க, குட் நைட். வாங்க காலையில் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.